வணக்கம். திமுகவோட லேட்டஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வெளியாச்சு. அதுல ஒரே ஒரு பேரு, ஒரே ஒரு தொகுதி மாற்றம். ஆனா அதுதான் இந்த எலெக்ஷனோட ரொம்ப முக்கியமான அரசியல் கதையை மாறப்போகுது. என்னது அது? ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? வாங்க இத பத்தி டீப்பா பாப்போம். விஷயம் இதுதாங்க. கரூரோட சிட்டிங் எம்எல்ஏ வி செந்தில் பாலாஜி அவரை திடீர்னு தூக்கி அதிமுகவோட கோட்டைன்னு சொல்ற கோயம்புத்தூர் சவுத் தொகுதியில நிக்க வச்சிருக்காங்க. இது சும்மா இல்ல, தன்னோட சொந்த ஏரியாவை விட்டுட்டு நேரா எதிரியோட கோட்டைக்கே போய் சவால் விடுற மாதிரி. அப்போ இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த திடீர் மாற்றம் ஏன்? இது ஒரு போல்டான அட்டாக்கா, இல்ல ஒரு கட்டாயமான பின் வாங்கலா? அதாவது திமுக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் விளையாடுதா, இல்ல வேற வழி இல்லாம தப்பிக்க பாக்குதா? வாங்க இந்த ரெண்டு தியரியும் ஒன்னா அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல தியரி 1 பார்ப்போம். இது ஒரு தாக்குதல் ஆட்டம்னு சொல்றாங்க. திமுக தரப்புலேருந்து வர்ற ஆஃபீஷியல் லைன் இதுதான். மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலம், அங்கதான் திமுக கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த கோட்டைய உடைக்க இது ஒரு பக்கா ஸ்கெட்ச் அப்படிங்கிறது தான் அவங்க வாதம். நீங்களே இந்த சார்ட்டை பாருங்களேன். 2021 எலெக்ஷன்ல திமுக கூட்டணி தமிழ்நாட்டையே வாரி சுருட்டுச்சு. ஆனா இந்த வெஸ்டர்ன் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்களுக்கு பெரிய அடி. மொத்தமா 68 சீட்ல அவங்களுக்கு கிடைச்சது வெறும் 24 தான். அதாவது மொத்தத்துல 35% சீட்ஸ் தான். இது எவ்வளோ பெரிய கேப் பாருங்க. சோ 2026ல மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த கொங்கு பெல்ட்டை கைப்பற்றியே ஆகணும். இது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது, இது கட்டாயம். இந்த முக்கியமான அசைன்மெண்ட்டுக்காகத்தான் 2022லயே செந்தில் பாலாஜியை மேற்கு மண்டலத்தோட இன்சார்ஜா போட்டாங்க. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா பாருங்க. 1728, ஜஸ்ட் 1728 votes. 2021 எலெக்ஷன்ல கோயம்புத்தூர் சவுத் தொகுதியோட வெற்றி தோல்வியை முடிவு செஞ்ச மேஜிக் நம்பர் இதுதான். இந்த சின்ன வித்தியாசத்துல தான் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் கமலஹாசனையே தோற்கடிச்சாங்க. இவ்வளவு கம்மியான மார்ஜின் இருக்கிற ஒரு தொகுதி ஒரு திறந்த கதவு மாதிரி. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஹெவி வெயிட் வேட்பாளரை களமிறக்குனா அந்த 1000 சொச்சம் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்புறது ஒன்னும் பெரிய வேலையே இல்லைன்னு கட்சி கணக்கு போடுது. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய கேம் பிளான் இருக்கு. அது என்னன்னா, அதிமுகவோட அந்த மாவட்டத்தோட கிங் பின் எஸ்பி வேலுமணியை லாக் பண்றது. பாருங்க, செந்தில் பாலாஜி நேரா வந்து கோயம்புத்தூர் சவுத்துல நிக்கும்போது வேலுமணிக்கு பிரஷர் அதிகமாகும். அவர் மத்த தொகுதிகளை பாக்கறத விட்டுட்டு முதல்ல தன்னோட சொந்த தொகுதியை காப்பாத்த போராட வேண்டியிருக்கும். இது ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி ஒரு மூவ். இதுவரைக்கும் நம்ம கேட்டது தியரி 1. ஆனா எல்லா கதைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இந்த மூவ் கோயம்புத்தூரை கைப்பற்ற ஒரு தாக்குதல் மட்டும்தானா? இல்ல, கரூர்ல இருந்து தப்பிக்க ஒரு தற்காப்பு ஆட்டமா? வாங்க இப்ப கதையோட இன்னொரு பக்கத்தை புரட்டி பார்ப்போம். கரூர்ல என்னதான் ஆச்சு, இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கே புரியும். முதல்ல செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு அரசியல் நிகழ்ச்சியில நடந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமா இறந்து போறாங்க. அடுத்த 3 நாள்ல ஒரு கட்சி நிர்வாகியோட தற்கொலை கடிதத்துல செந்தில் பாலாஜியோட பெயர் வருது. அதுக்கப்புறம் மார்ச் 16ஆம் தேதி சிபிஐ செந்தில் பாலாஜியை 6 மணி நேரம் தொடர்ச்சியா விசாரிக்கிறாங்க. நிலைமை எவ்வளவு சீரியஸா போயிருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த டைமிங்க கவனிங்க. சிபிஐ விசாரணை முடிஞ்சது மார்ச் 16. திமுகவோட கேண்டிடேட் லிஸ்ட் வெளியானது மார்ச் 27. நடுவுல வெறும் 11 நாள் தான் கேப். இந்த டைமிங் ஒரு தற்செயலான நிகழ்வா, இல்ல சிபிஐ விசாரணை கொடுத்த பிரஷர் காரணமா எடுக்கப்பட்ட அவசர முடிவா? இதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்துல இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். சிபிஐ செந்தில் பாலாஜிய ஒரு சாட்சியா தான் விசாரிச்சாங்க, குற்றவாளியா இல்ல. லீகலா இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஆனா எலெக்ஷன் நேரத்துல பாலிடிக்ஸ்ல சட்டத்தை விட பெர்செப்ஷன் தான் முக்கியம். சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு டேக் விழுந்துட்டா போதும், அதுவே பெரிய டேமேஜை உண்டு பண்ணிடும். சரி, அப்போ ஒரு பக்கம் அட்டாக் பிளான், இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் மூவ். ரெண்டு தியரியும் பார்த்தாச்சு. எது எப்படியோ இந்த முடிவு ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேம்பிள், ஒரு பெரிய சூதாட்டம். ஜெயிச்சா திமுகவுக்கு ஜாக்பாட், தோத்தா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்படி என்னதான் ரிஸ்க் இருக்கு, வாங்க பார்க்கலாம். திமுக கோயம்புத்தூருக்கு ஸ்கெட்ச் போடும்போதே அதிமுக கரூருக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிடுச்சு. 2021ல செந்தில் பாலாஜி கிட்ட தோத்து போன அதிமுகவோட விஜயபாஸ்கர் இந்த முறை ரொம்ப உஷாரா இருந்திருக்கார். திமுக லிஸ்டே வர்றதுக்கு ஒரு மாசம் முன்னாடி பிப்ரவரியிலேயே கரூர்ல தன்னோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். கரூர்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, அங்க ஜெயிக்கான்னு அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாருன்னு காட்டுது. இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஜெயிச்சா அவர் கொங்கு கிங்மேக்கர் ஆயிடுவார், அதிமுகவோட கோட்டை உடைஞ்சிரும், மேற்கு மண்டலம் முழுக்க திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அவர் தோத்துட்டா அவரோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும், கரூர் தொகுதியும் கைமாறிடும். சோ கட்சிக்கு நெட் கெயின் 0. இது ஒரு ஆல் ஆர் நதிங் கேம். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இது அட்டாக்கா, டிஃபென்ஸா, இல்ல ரெண்டுமேவா?
வாங்க இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் அதிலிருந்து நாம செய்யக்கூடிய அனுமானங்களையும் பிரிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். நமக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்னென்ன? 1. மேற்கு மண்டலத்துல திமுக வீக்கா இருக்கு. 2. கோயமுத்தூர் சவுத்துல வின்னிங் மார்ஜின் வெறும் 1728 தான். 3. கரூர்ல 41 பேர் இறந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. 4. செந்தில் பாலாஜி கிட்ட சிபிஐ விசாரணை நடந்திருக்கு. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ். இதிலிருந்து நம்மளோட அனுமானம் என்னன்னா, கரூர்ல ஏற்பட்ட இந்த அரசியல் நெருக்கடி தான் கோயமுத்தூருக்கு மாறணுங்கிற ஸ்ட்ராட்டஜிக் முடிவை எடுக்க உடனடி காரணமா அமைஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, திமுக செந்தில் பாலாஜிய கோயம்புத்தூருக்கு அனுப்புனது கட்சியை விரிவுபடுத்த தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவர் விட்டுட்டு போன கரூர் 2021ல இருந்த கரூர் மாதிரி இல்ல. 41 மரணங்கள், ஒரு சிபிஐ விசாரணை, எதிரணியோட முன்கூட்டிய பிரச்சாரம், இதெல்லாம் சேர்ந்து கரூரை ஏற்கனவே ஒரு கஷ்டமான தொகுதியா மாத்திருச்சு. சோ இது தாக்குதலும் தற்காப்பும் கலந்த ஒரு வியூகம். கடைசியா ஒண்ணே யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே எல்லாருடைய கவனமும் கோயம்புத்தூர் சவுத்ல தான் இருக்கும். ஆனா இந்த மொத்த வியூகத்தோட உண்மையான வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறது எந்த தொகுதி? செந்தில் பாலாஜி நிக்கிற கோயம்புத்தூரா இல்ல அவர் விட்டுட்டு வந்த கரூரா? உண்மை கதையை எந்த ரிசல்ட் சொல்லும் நீங்க நினைக்கிறீங்க?